சர்வலட்சுமி ஸ்ரீ அஷ்டலட்சுமி நாராயண ஆலயம், ஸ்ரீ மகாலட்சுமி அம்மா தேவஸ்தானம் இதில் ஃபவுண்டராக இருக்கேன். நான் வந்து போன பிரிவிலையா என்னவா இருக்கீங்க, இப்போ என்ன உங்களுக்கு நடந்துருக்கு, என்ன செய்யணும்னு பரிகாரம் சொல்ல பாக்கியத்தை எனக்கு பெருமாள் லட்சுமி நாராயணன் அருள் கொடுத்துருக்காரு. அதை சொல்லி தான் நீங்கள் இந்த கோயில் கட்டணும்னு எனக்கு சொன்னார். அதே மாதிரி நான் அதை சொல்லி வந்த காசில் தான் அவரை பற்றி அஷ்டலட்சுமி ஆர்கெஸ்ட்ரா மெடிடேஷன் எடுத்து வந்த காசில் தான் இந்த கோயிலை கட்டினேன். அந்த பெரும் பாக்கியத்தை எனக்கு கொடுத்தாரு. அதே மாதிரி அந்த பூஜைகள் பண்ணப்போ மீது வந்து இதில் தான் போடுவேன். செஞ்சவங்க எல்லாரும் நல்லா வந்துட்டாங்க. நீங்களும் என் கூட துணையாக இருந்து எல்லாம் செய்து தராங்க. என்ன நல்லா ஆனதுனால அவங்க என் அம்மாவை லட்சுமியும் கொண்டாடுறாங்க. இன்றைக்கி நான் கும்பகோணம் வந்திருக்கேன். எல்லா சாமிகளும் நேற்று கும்பிட்டேன். சரி ஒன்றும் டைம் இருக்க யாரையாவது பார்க்கலாம், ஏதாவது கோயில் போகலான்னு இங்கே இருக்காதுங்க. நீங்கள் இருக்கிறதா கேள்விப்பட்டு இங்கே வாங்கணும் அப்படின்னு சரின்னு வந்தேன். இங்கே வந்து பிறகு உங்களுடைய ஆறா, உங்களுடைய தேஜஸ், உங்களுடைய ஆத்ம பரிமாணம் பார்த்துட்டு எனக்கு யாராருக்கோ ஆத்மாவில் அது சொல்கிறோமே, உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு ஆசை. எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களை மாதிரி இருக்கிறவங்க வாயாலையும் கேட்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? தாய்க்கு குழந்தை ஒரு பருத்து கூட்டினாங்க. அது மாதிரி பிறவியிலிருந்து நீங்கள் சப்தரிஷி, இந்த சப்தரிஷி யோகம் பெற்றவர். 7 ரிஷிகளுடைய மகா சக்திகளை உள்வாங்கி அதை வெளிப்படுத்தக்கூடிய மகா, உங்களை ஒருத்தரை வணங்கினா 7 சப்தரிஷிகளை வணங்கின அளவுக்கு உள்ள மகா சக்தி உங்களுக்குள்ள இருக்கு. நீங்கள் உங்ககிட்ட நீர் ஒன்றும் செய்யாது, அதனால நீங்கள் தண்ணி குடிக்க மாட்டீங்க. அதனால உங்களுக்கு உடம்புல தண்ணி குடிக்க மாட்டீங்க. உங்கள் உடம்புல இருந்து தண்ணியும் வராது. நெருப்புல எவ்வளோ நேரம் ஆனாலும் உட்காருவீங்க. நெருப்பு சார்ந்த உங்கள் பக்கத்தில் எந்த பொருள் இருந்தாலும் அது எரியாது. ஆகாசம் மந்திரம், நீங்கள் என்ன மந்திரம் சொன்னாலும் குழந்தை பிறக்கும், உங்களுக்கு கல்யாணம் ஆகும், உங்களுக்கு இதை சொல்லு, இதை பண்ணு அப்படின்னா அது ஆகாசம், அந்த வேலை நடக்கும். உபாசம், நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, ஆகாரம் எடுக்க மாட்டீங்க, சோறு சாப்பிட மாட்டீங்க. உங்களுக்கு சட்னி உப்புமாலாம் தெரியவே தெரியாது. 47 வருஷமாக உங்களுக்கு அது சம்சாரம், அது கிடையவே கிடையாது. நீரில் நெருப்பு காற்று சொல்லிட்டேன். நிலம், எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த நிலத்தில் 10 மணி நேரம் 15 மணி நேரம் அப்படியே உட்காந்து தான் இருப்பீங்க. இதுக்கு போக மாட்டீங்க, ஒன்றும் கிடையாது. இதுதான் நீர், நிலம், நெருப்பு, காற்று அத்தனையும் உங்களுக்குள்ள ஐக்கியம். அது அத்தனையும் உங்களுக்குள்ளே இருந்து வேலை செய்யுது. நீங்கள் சொன்னால் கேட்கும். மழை வான்னா வரும், வராது. நெருப்பு இங்கே தனியாக இப்போ ஃபயர் அப்படின்னீங்கன்னா இப்படின்னா அது ஃபயர் உண்டாகும். அப்படின்னா நீங்கள் அது போய் உட்காந்தா அது உங்களை தீண்டாது. மந்திரம், அந்த மந்திரத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறீங்க, கடவுளே அந்த மந்திரத்தை கேட்கறதுக்கு உட்காந்துருப்பாங்க. மந்திரத்தை உட்காந்து அப்படின்னு மனைவியோடு வந்து உட்காந்து உங்கள் மந்திரத்தை கேட்பாங்க. உங்கள் மந்திர சொச்சாடனம் கேட்கறதுக்காக கடவுள் வந்த ஸ்தலம் இதுதான். அது ஆகாசத்திலிருந்து வர, அதனாலதான் ஆகாசத்திலிருந்து வர அவருக்கு தனிப்பெரும் கோவிலை நீங்க கட்டி வச்சிருக்கீங்க. நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் அதெல்லாம் தேடல, உங்களை தேடிதான் எல்லாம் வரும். எல்லாமே தேடி வரும். அது பெரிய விஷயம் இல்லை. உங்களுடைய இந்த ஆத்மா பிரியறப்போ சாட்சாத் அந்த லக்ஷ்மி நாராயணனே தேடி வந்து எப்படி எடுத்து போவார் தெரியுமா? இப்படி குழந்தை மாதிரி எடுத்து அழைச்சிக்கிட்டு ஓடாடா உங்க இடத்துக்கு போயிடுவா, ஓடா அப்படின்னு கூப்பிட்டு அந்த தேவி தான் நீங்க. அந்த ஸ்ரீ சாய்பாபா விளம்பரத்தால புகழ்ந்தார். ஆனா நீங்க அதுதான் அவரை விட கோடி மடங்கு.
அதை விட கோடி மடங்கு. உங்களுடைய பார்வை பட்டாவே உங்கள் பார்வை நயன தீட்சை. இந்த பேசலை அப்படிலாம் நினைக்கவே கூடாது. இவங்க 1 மணி நேரம் உட்காந்தாலும் உங்கள் ஒரு க்ஷணம் அந்த பார்வை அவங்க என்ன கேட்டு வந்தாங்களோ அது வீட்டுக்கு போனவங்க நடக்கும். அது அவசியம். இதுதான் உங்கள் ஆத்மா லட்சியம். எப்படி இருக்கு? கரெக்டாக இருக்கா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்? பிழை இருக்கா? பொய் இருக்கா? எல்லாம் கரெக்டா? சொன்னால் சொல்லு ஒன்றும். அது அம்மா ஆத்மா லட்சியம். தேங்க்யூ.